முடியாமல் போச்சு. இன்றைக்கி பேசணும்னு நினச்சது பேசியாச்சு. ஓகேங்களா? இல்லை நம்மளுக்கும் நிறைய டைம் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா படிச்சிருப்போம், ஒன்றா கிளாஸில் ஹாஸ்டலில் தங்கியிருப்போம். அதுக்கப்புறம் அவள் ஃபோன் பண்ணியிருக்க மாட்டா. அவனுக்கு என்ன சூழ்நிலையோ தெரியாது, கான்டாக்ட் இருந்திருக்காது. அவன் நம்மளை விசாரிச்சிருக்க மாட்டான், ஃபோன் பண்ணியிருக்க மாட்டா, நேர்லேயே வந்திருக்க மாட்டா. அவனால் முடியலையா கூட இருக்கலாம், முடியாமல் கூட இருக்கலாம், இல்லை அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. போய் பார்க்கக்கூடிய திறமை நம்மளுக்கு இருக்கும், டைமும் இருக்கும், அதுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கும். ஆனால் நம்ம போக மாட்டோம். ஏன்னா ஒரு ஈகோ. அவனே வரல, வந்திருக்கலாம்ல, நம்ம ஏன் போய் பார்க்கணும், அப்படி போய் அவனுக்கு ஏன் போய் இது பண்ணணும், நம்மளே அவனுக்கு தேவையில்லை, அவன் நம்மளுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது அவங்க சைடு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது நோ ப்ராப்ளம் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஓகே நண்பா, இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அது வேண்டாம், இன்னொரு முழு வீடியோவில் பார்ப்போம். சரி, எப்போன்னு சொல்கிறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன், சப்ஸ்கிரைப் போட்டுருங்க பிடிச்சிருந்தால் மட்டும். ப்ளஸ் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது, விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. அப்போ தான் நம்ம மேன்மேலும் நல்ல நல்ல வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு உற்சாகமாக தூண்டுகோலாக உங்கள் பொண்ணான கைகளால் அமுத்தப்படுற அந்த லைக்கும் அந்த கமெண்ட்ஸும் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே நண்பா, இன்றைக்கி டாபிக் மிக சிறப்பாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தற்போதைய காலத்தில் எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்கோ இல்லையோ, ஈகோ எல்லாருமே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பேசுனது தப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டானதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. நண்பன் எதிரின்னு இல்லைங்க. சஞ்சீவன் எஸ் ஹாய். ஹாய் நண்பா, சஞ்சீவன் நண்பா ஹாய். எந்த ஊர்லேருந்து பண்ணுறீங்க? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்தா சஜஷன்ஸ் சொல்லுங்கள். முக்கியமாக மறக்காமல் ஃபீட்பேக் கொடுத்துட்டு போங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஃபீட்பேக்கு தான் எங்களுடைய ஏணிப்படிகள். ஆமாம் நண்பா, நம்மளே ஒன்று நம்ம கரெக்டாக தான் செய்கிறோன்னு நினச்சிட்டு எதையுமே செஞ்சிட்ருக்கக்கூடாதுல்ல. ஒருத்தங்கிட்ட கருத்து கேட்போம். சென்னையிலேருந்து வந்திருக்கார் நம்ம சஞ்சீவன். நன்றி நண்பா. மிக தொலைவுன்னு சொல்ல முடியாது, நான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் நண்பா. சென்னை வந்திருக்கேன், ஒரு 5-6 டைம் வந்திருக்கேன். ட்ரெயின் ஏறி வந்தால் நைட் ஏறினா காலையில் வருவோம். மினிமம் ஒரு 8 மணி நேரமாவது ஆகும். வித்தின் செகண்டில் அங்கேருந்து இங்கே வராரு பாருங்க. நான் இருக்கேன் அப்படின்னு வராரு பாருங்க. இதுதான் உண்மையான பாசம் அப்படிங்கிறது. தமிழர்களுக்கு உண்டான குணமே அதாங்க. தமிழர் அடிச்சுக்கிறதுக்கு யாருனாலே முடியாது பாசத்தில். ஓகே நண்பா. அண்ணா எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்க. நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன குறை சொல்லுங்கள். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 2 மினிட்ஸோ ஒரு வீடியோ போட்டாவோ அல்லது லைவ் வந்தாவோ அது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதில் கிடைக்கிற ஹாப்பி எதுலேயுமே இல்லைங்க. பார்த்துட்டோம், நம்ம வீடியோ பார்த்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னாவே நம்மளோட பிரச்சனைகள் அத்தனையும் பறந்து போயிடும், தூசாகிடும். ஒரு கல் ஓகேங்களா, நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிரும். அதுவே அந்த கல் தூரமாக கொண்டு போய் வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த உலகத்தில் அதுதான் மிகச்சிறிய ஒரு புள்ளி அப்படின்னு ஏதோ ஒரு வீடியோலையோ ஒரு படத்துலையோ பார்த்தேங்க. அந்த மாதிரி தான் நம்ம பிரச்சனைகள். நம்ம டாபிக் இன்றைக்கி சூப்பரான டாபிக்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே தேவையான டாபிக். மறக்காமல் இடையில ஜாயின் பண்ணியிருந்தாலும் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் மறக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சஞ்சீவன் பாய் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, பாய் 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 பாய், லவ் யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா, பிடிச்சிருந்தா மட்டும். தேவையில்லாமல் நம்ம போய் ஒருத்தங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதெல்லாம் நம்ம சொல்லி வர்றது ரொம்ப நாள் நிலைக்காதுங்க. சொல்லாமல் தானாக வர இது தானாக சேர்ந்த கூட்டங்கிற மாதிரி தானாக வர